அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்ன சார் உங்கள் வீடியோவெல்லாம் வந்து இங்கிலீஷில் வருது, நான் தமிழன், நான் இருக்கிறது தமிழ்நாட்டில், எங்கே இருந்தாலும் வந்து நான் தமிழில் தான் உங்கள் வீடியோக்களை தான் பார்த்துட்ருக்கேன், இப்போ என்ன இங்கிலீஷில் வருது அப்படின்னு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆட்டோ டப்பிங்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எடிட்டர் தம்பி வந்து என்னவோ நம்ம அப்படியே உலக அளவில் வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எனேபிள் பண்ணி விட்டான். அது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் வந்து நாங்கள் டிசேபிள் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து நமது வீடியோக்கள் தமிழில் மட்டும்தான் வெளிவரும். வேறு எந்த லாங்குவேஜும் ஜாக்கி சான் தமிழில் பேசுகிற மாதிரிலாம் வந்து வேறு எந்த லாங்குவேஜ்லையும் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ இது வரைக்கும் வந்ததுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? சாரி, ரொம்ப சாரி. அதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? அதாவதுங்க, சாரி சொல்லிட்டா எல்லா விஷயமும் முடிந்து விட்டது. இதுதானே நமது பழக்கம், கலாச்சாரம். அதனால் இதுக்கு மேலே யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை மறுபடியும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சாரி சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இது வந்து நம்ம இந்த சேனல் வீடியோ இதை பற்றி மட்டும்தான் சொல்கிறேனே தவிர நம்ம வேறு எதையும் குறிக்கவில்லை நண்பர்களே. ரைட். இந்த திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு நீதிமன்றம் வந்து ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். இது வந்து இத்தனை நாளாக நமக்கு நாமே கேட்டிருந்திருக்க வேண்டிய கேள்விகள். அதில் முக்கியமான கேள்வி வந்து எஃப்ஐஆரே பதிவு பண்ணலை, ஆனால் தனிப்படை எப்படி இதை விசாரிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கே நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியுங்க. அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதெல்லாம். ஆனால் இங்கே எஃப்ஐஆரே பதிவு செய்யாமல் அது தனிப்படை வரைக்கும் போயிருக்கு அப்படின்னும் போது நிறைய கேள்விகள் வருகின்றன. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருப்பி காவல்துறை இந்த மாதிரி ப்ரூட்டலாக டீல் பண்ணுறாங்க, 3rd டிகிரி மெத்தட்ஸு, காவல்துறை வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி திருப்பி காவல்துறையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இதனுடைய ரூட் காஸ் என்ன? இன்றைக்கி வந்து அதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏதோ 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணதாக செய்தி வந்ததுங்க. இப்போ வந்து 5 பேரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. சரி, இப்போ 6ஓ 5ஓ இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் இனிமேல் இது நடக்காதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. இப்போது அந்த காவலர்களது குடும்பங்கள் அவங்க வந்து தர்ணா போராட்டம் பண்ணதாக ஒரு செய்தி, அந்த வீடியோ கூட நான் பார்த்தேங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, அவருக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் ஏதாவது தனிப்பட்ட பகையா? மேலதிகாரிகள் சொல்லி தான் இந்த மாதிரி செஞ்சாங்க, எங்கள் குழந்தைகளை பாருங்க அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க. கரெக்டு தான். குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்கிறவருக்கு வந்து ஏதாவது தண்டனை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பம் பாதிக்கப்படும். ஆனால் அதுக்காக மேலதிகாரிகள் சொன்னதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா? இல்லை, அந்த மேலதிகாரிகள் சொன்னாங்கன்னா அதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னார் சொன்னாங்க, அதனால் நாங்கள் செஞ்சோம் அப்படின்ற உண்மை வெளிவருமா? குடும்பத்தினர் சொல்வதெல்லாம் வந்து சாட்சியமாக ஏற்றுக்க முடியுமா? அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லணும் இல்லையா, இன்னன்னார் சொன்னாங்க மேலதிகாரிகள், அதனால் நாங்கள் செஞ்சோம் அப்படின்றது விசாரணையில் வெளிவர வேண்டும். அப்படி இல்லைன்னா அது ஆதாரமாகாது. எப்படிங்க இந்த மாதிரி அடிச்சே கொன்னுட்டு மேலதிகாரிகள் சொன்னாங்கோ அப்படின்னு இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? எப்படி மேலதிகாரிகள் வந்து அடித்து கொன்னுடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அகைன் இதுவும் என்ன லாஜிக் அப்படின்றது எனக்கு புரியலைங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் அவரை வந்து விசாரணைக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேஷன்லேயே வச்சு அடித்த அந்த வீடியோ அவர் வந்து ஆர்டிஐயில் போட்டு வாங்கினாராம். சிசிடிவி அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவர் மேலே எதுவும் கேஸ் எல்லாம் கூட ஒன்றும் இல்லை போல இருக்குது. அந்த செய்தி என்ன கூறுகின்றது அப்படின்னா, அவர் ஏதோ மது போதையில் ஏதோ தகராறு பண்ணிட்டு இருந்தார், அவரை வந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு அவரை அடிக்கிற காட்சிகள் அந்த வீடியோவில் இருந்திருக்கு. சிசிடிவி இருந்துமே இப்படி அப்படின்னு சொன்னால் சிசிடிவி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வி தானே மக்கள் மனசில் வருகின்றது. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு, என்ன காரணம்? இதை வந்து நம்ம யாரும் ஆராய்ந்து பார்க்குறதா தெரியல. ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா உடனே நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணு, அவங்க மேலே கேஸ் போடு, இது பாருங்க விசாரணை நடந்து கூட இருக்கின்றது, இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது, அது சட்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த இன்சிடென்ட்டு அதை பற்றி இவங்க போராட்டம் இல்லை அவங்க சரப்பில் வந்து முட்டு கொடுக்கறது, இப்படியே மாற்றி போயிட்டு இருக்குமே தவிர என்றைக்கு தான் இது நிற்கும்? நீதிபதிகள் கேட்குற கேள்வியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கதி கலங்குதுங்க. அதில் ரொம்ப அழகாக கேட்குறாரு நீதியரசர் அவர்கள்,
இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சரியாக ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்யூட்டல் வாங்கி கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஷன் பீரியடு அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் வைஜஸ் எல்லாமும் கிடச்சிரும். இப்படியா வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க காவல்துறை தரப்பில்? இல்லை இதுக்கு என்ன வந்து அரசு தரப்பில் பதில் சொல்ல போகிறாங்க? நீதி அரசர் கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு. இப்போ இதை வந்து இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைத்து விடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம்னு சொல்றதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. சாத்தான்குளம் விஷயத்தில் அந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போ இருந்த முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்தவங்கெல்லாம் வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. வழக்கமாக எதிர்கட்சிகள் தான் சிபிஐ கிட்ட என்கொயரியை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்த ஒரு சிலர் வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் வந்து இதை சிபிஐ கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னோடனே அதை வரவேற்கிறார். சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. எப்படிங்க ஒரு கன்சிஸ்டன்சினே கிடையாதா? எதற்காக எதுக்குறீங்க, எதற்காக ஆதரிக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்னு கூட அரசியல்வாதிகளுக்கு தோணாதா? சரி, இன்னைக்கு வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, இவர்களிடம் ஒழிப்பதற்கு எதுவுமே இல்லை, வெளிப்படையான அரசாங்கம் நடக்கின்றது, அதனால தான் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி வழக்குகளை எல்லாம் சிபிஐ கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு அரசாங்கமே கோர்ட்டுக்கு போனாங்களே, அப்ப ஏதோ மறைக்கணும் அப்படின்னு நினைச்சதா அர்த்தமா? இல்ல, இந்த மாதிரி தான் வந்து முன்பின் முரணாக பேசிக்கிட்டு வரும்போது இந்த மாதிரிலாம் கேள்வி வரத்தான் செய்யும். எத்தனை வழக்குகள்ல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னும் போது அரசு தரப்புல கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்? இப்ப சிபிஐ கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அதை மட்டுமாவது வெளிப்படையா சொல்லுங்க. அப்ப இந்த காரணம் இதுக்கு முந்தின வழக்குகளுக்கு பொருந்தாதா? மக்கள் மனசுல கேள்வி வரதானே செய்யும். அதான் அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு, தேர்தல் வருது அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு. இதுல எதிர்கட்சிகள் அப்படின்னு நாங்க தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அதிமுகவுடைய ரியாக்ஷன் அப்படின்றது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அதாவது சில பேர் கேட்குறாங்க, என்னங்க இதை அரசியலாக்க வேண்டுமா? திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை மலிவான அரசியல் செய்தார்கள் அப்படின்றதுக்காக அதிமுகவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இதை அரசியலாக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. இன்றைக்கு வந்து நீதிமன்றம் ஏராளமான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அதனால வந்து அந்த காமன் மேன் அவன் மனசுல ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. ரைட்டு, நீதி கிடைக்கும் அப்படின்னு. ஏழை எளிய மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றம் இருக்கின்றது. ஆனா அந்த நீதிமன்றத்துக்கு ஏழை எளிய மக்கள் போக முடியுமா? ஒரு வக்கீலை வச்சுதானே கேஸ் நடத்தணும். அப்போ அதுக்கு செலவாகும் இல்லையா? ஏழை எளிய மக்கள் அப்படின்னும் போது வக்கீலுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட வசதி இருக்குமா? அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போக முடியுமா? அப்போ இந்த நீதிமன்றம் தான் மக்களது கடைசி நம்பிக்கை அப்படின்றது மாற வேண்டும். அதுதான் உண்மையான மக்களாட்சியாக இருக்க வேண்டும். அரசு துறைகள் எல்லா மட்டத்திலும் மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும். நீதினா நான் சொல்றது இந்த மாதிரி தீர்ப்பு கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசு துறைகள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அளிக்க வேண்டும். எதுக்குமே கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற சிக்கல் வரக்கூடாது. அதுதானே மக்களுக்கு தேவையான ஆட்சியாக இருக்க முடியும். இல்லை எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ எல்லாருமே கோர்ட்டில் போய் உக்காந்துருந்தாங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறது? சரி, இன்றைக்கு வந்து அதிமுக அவங்க சட்ட போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள், கோர்ட்டுக்கு போனாங்க, எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி இப்போ அதிமுக தரப்புலேயே சொல்கிறாங்க, பாருங்கள் கோர்ட்டிலேயே சொல்லிட்டாங்க 24 மரணங்கள் நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது, இதை பற்றி அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எதிர்கட்சிகள். சரி, அப்போது இவ்வளோ சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் அதிமுக ஆர் பாஜக இவங்களுடைய சட்ட போராட்டம் என்ன? சரிங்க, நீங்கள் வந்து அரசியலாக்க வேண்டாம், ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண வேண்டாம், சட்ட போராட்டமாக என்ன பண்ணீங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்க கோர்ட்டில் சொல்லிக்கிறாங்க 24 அப்படின்னு. அப்போ அந்த 24ல் உங்களுடைய எதிர்கட்சியாக உங்களுடைய பங்களிப்பு என்ன? 24 நடந்தது அப்படின்னு இப்போ சொல்கிறதே மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா அப்படின்னு. அப்போ இது நாள் வரைக்கும் எதிர்கட்சியாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போது அந்த சாத்தான்குளம் விஷயம் எடுத்துக்காங்க, அது அந்த லாக்டவுன் பீரியட்லன்னு நினைக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து திமுகவை சார்ந்தவர்கள்லாம் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் இல்லங்களுக்கு சென்று அவங்களுக்கு நேரில் ஆறுதல் கூறிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியாக தானே இருக்காங்க அதிமுக. என்ன பண்ணாங்க? தமிழக முதல்வர் ஒரு அமைச்சரை அனுப்புகிறார்,
அவர் போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறார். அதுக்கப்புறமா அவங்களோட தொலைபேசியில் பேசுகிறார். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குடும்பத்தினருக்கு தொலைபேசியில் பேசி ஆறுதல் கூறுகின்றார். ஏன் நேராக போய் ஆறுதல் சொல்ல முடியாதா எதிர்க்கட்சி தலைவரால்? எது எது ப்ரையாரிட்டி அப்படின்றதே எதிர்க்கட்சிகளுக்கு டிஃபைன் பண்ண தெரியல போல இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சியை வச்சுக்கினா நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், தனிப்பெரும்பான்மை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நான் நடக்கிற காரியமா? யாரை ஏமாத்துற விஷயம் அதெல்லாம்? சரி, இப்போ இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இழப்பீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், கொலை வழக்காக மாற்றப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் காவல் அதிகாரிகளை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாமும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம திங்கட்கிழமை பதிவில் சொல்லியிருந்தோம், வழக்கமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொன்னால் உடனடியாக காவல்துறை நடவடிக்கையில் இறங்குவது அப்படின்றது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் தனிப்படை எதற்காக இதை விசாரிக்கணும்னு நீதிமன்றங்கள் கேட்டிருக்காங்க. அதைத்தான் நாம் அன்றைக்கே சொல்லியிருந்தோம். ஏதாவது ப்ரெஷர் இருந்ததென்றால் யாருடைய ப்ரெஷர், இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. யாராவது பின்னால் இருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்களா? எதுக்காக எஃப்ஐஆர் கூட போடாமல் தனிப்படை விசாரித்தது அப்படின்ற கொஸ்டின், இதுக்கான உண்மைகள் தெரிந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். அது வரைக்கும் இதெல்லாம் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமா தான் நம்ம அதை பார்த்துட்டு போவோம். மறத்து போயிடும். ஏற்கனவே நமக்கு மறத்து தான் போயிருக்கு அப்படின்றீங்களா? இதில் காவல்துறையை குறை சொல்லுவது அப்படின்றத நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். எந்த ஒரு போலீஸ்காருக்கும் ஒருத்தர் விசாரணைக்காக கூட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அடித்து கொல்லணும் அப்படின்றதெல்லாம் எண்ணம் கிடையாதுங்க. எங்கேருந்தாவது ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் இதை உடனே சால்வ் பண்ணுங்க, யார் பிடிங்க, யாராவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போவாங்க. அடுத்தது, நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனாவது இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் உக்காருங்க. அங்கே மற்ற அரசு அலுவலகங்கள் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஃபைலை பார்க்குறது, இல்லை ஃபோனில் பேசுறது, இதை நடுவில் டீ சாப்பிட்டு போகிறது, இப்படிலாம் கிடையாதுங்க. சர்ற மாதிரியா யாராவது வந்துட்டுப்பாங்க, கம்ப்ளைண்ட்டுன்னு வாங்க, அந்த அக்யூஸ்டை பிடிக்கணும்னு வாங்க, திடீர்னு எங்கேருந்தோ ஒரு மெசேஜ் வரும், அங்கே ஏதோ பிரச்சனைன்னு வாங்க, இல்லை இங்கே டிராஃபிக்கில் ஏதோ ஆயிடுச்சுன்னு வாங்க, ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அண்டு காவல்துறையினருக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஒரு 4 கிழமை கிடையாது, பண்டிகை கிடையாது, ஒரு கல்யாணம் காது குத்து அப்படின்னா அவர் நிச்சயமாக வருவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ராத்திரி பகல் கிடையாது, எப்போ பார்த்தாலும் டியூட்டி, எப்போ பார்த்தாலும் ஒரு போலீஸ்கார் இஸ் ஆல்வேஸ் அ போலீஸ்கார். 24 மணி நேரமும் அவர் பணியில் இருக்கா மாதிரி தான் கணக்கு. அவர் ஊடா ஸ்டேஷனா அப்படின்றது கூட அவருக்கு மறந்து போயிடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவருடைய பணிச்சுமை அப்படின்றது இருக்கு. காரணம், காவல்துறையில் இப்போ இருக்கின்ற ஸ்ட்ரென்த் அப்படின்றது பத்தாது, இன்னும் 3 மடங்குகளாவது உயர்த்தப்பட வேண்டும். எவ்வளவு வேலையை அவங்க தலையில் சுமத்துறோம். அப்போ அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் இருக்க வேணாமா, நம்பர்ஸ் இருக்க வேணாமா? அது இல்லை அப்படின்னும் போது ஒரு பக்கம் ஒர்க் லோடு, இன்னொரு பக்கம் இன்னும் இந்த கேஸை இன்னும் முடிக்கலையா, அதாவது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே டிலே ஆகுது அப்படின்னா அகெயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் லோடு இருக்கிறதுனால இந்த கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அது அன்சால்வ்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே போர்டில் ஏறும்ல, இன்னும் கண்டுபிடிக்காத குற்றங்கள் அப்படின்னு அதுக்கும் சேர்த்து இல்லை பாட்டு வாங்கணும். அதனால் காவல்துறையில் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ இல் இன்டென்ஷனோட அப்படின்றது கிடையாது. ஒர்க் லோடு தான் மெயின் ரீசன். சஃபிஷியன்ட் ஸ்டாஃப் நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக யார் போனாலும் எஃப்ஐஆர் போட போகிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க, ஆள் இருக்குந்தால். அது இல்லை அப்படின்னும் போது இது வேற ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் அன்சால்வ்டாக நிற்கணுமா, இப்படின்றது தான் காரணம். இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது, இந்த காவல்துறை யாரை ஒன்றா அடிக்கலாம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாகிவிட்டது. முக்கிய காரணம், இந்த ஹீரோக்கள்லாம் காவல் அதிகாரியாக நடிப்பாங்க இல்லையா, ஆமாம், அவங்க இழுக்கிற இழுப்பு அப்படியே புளியர்னு ஒரு ஓங்கி அடிச்சா 1.5 டன் சிங்கண்டா அப்படின்னு ஃபயர் விட்டுன்னு தெரிகிறோம் நம்ம. அப்போ சமுதாயத்தில் அது அக்செப்டட் திங் ஆகி போயிடுச்சு. ஆமாங்க, போலீஸ்காரங்கன்னா அவங்கள பற்றி கொஞ்சுவாங்களா, அடிதான் செய்வாங்க, இப்படி தான் ஆகிப்போச்சு. இன்னைக்கு நாமளே இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்கும்போது ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி அரசு இழப்பீடு, ஒரு அரசு வேலை, இப்படியே நம்ம போயிட்டு இருக்க வரோம். காவல்துறையில் அந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்
அப்படின்றது வந்து யாருக்குமே அக்கறை இருக்க மாதிரி தெரியலங்க. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை அப்படின்னு வந்தால் சம்மந்தப்பட்ட காவலர்கள் தான் வந்து பாதிப்புக்குள்ளாக போகின்றார்கள். ஆனால் பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் இது தொடர்கதையாகத்தான் இருக்கும். சாரி சொல்லிட்டது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அந்த இழப்பு, மகனை இழந்து தவிக்கின்ற அந்த தாயோட துடிப்பு எத்தனை வருஷம் ஆனாலும் அதை மறக்கடிக்க முடியுமா? எத்தனை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அந்த போன மகன் திரும்பி வருவானாங்க? அதுலேயும் அந்த என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கோர்ட்டில் சொல்கிறாங்க, ஒரு கொலைகாரன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களான்னு. ஒரு பார்ட் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அடி விழுந்திருக்கு, 2 காதுலேருந்தும் ரத்தம் வந்திருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ காயம் இருந்திருக்கு. இதில் வேற ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கார். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேற, அந்த தப்பி ஓடும்போது வலிப்பு வந்தது அப்படின்லாம் வேற சொன்னாங்களாம். செஞ்சதையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி சொன்னால் ஜனங்க நம்புவாங்க அப்படின்னு நினச்சாங்களா? இல்லை வேற வழியில் எதையாவது சொல்லித்தான் ஆனும் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா? இல்லை இதற்கு பின்னாடி யாராவது இருந்து அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சாங்களா? என்ன நினப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் திருப்பி அந்த 5 பேர் அவர்கள் மீது நடவடிக்கை, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது, யாராக இருந்தாலும் வந்து தண்டிக்கப்படுவார்கள், இப்படியே சொல்லிட்டு இருக்குமே தவிர பின்னாடி இருந்தது யாரு, யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்களா, எப்படி தனிப்படை வரைக்கும் போச்சு அப்படின்ற கேள்விக்கு என்றைக்குத்தான் விடை கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அப்படி யாராவது பின்னணியில் இருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கும் தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக தடுக்கப்படும். கூடவே காவல்துறையில் வந்து எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும், நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், மாடர்னைசேஷன் வேணும். அண்டு இந்த நீதிமன்றங்கள்லாம் திருப்பி சுட்டி காட்டுற மாதிரி அந்த சிசிடிவிக்கள் இதெல்லாம் கொண்டு வரணும். ஆனால் இங்கே நீதிமன்றத்திலே கேட்குறாங்க, அதாவது காவல்துறையில் எதுவும் நடக்கலை, அந்த சிசிடிவி எடுத்து வச்சுருக்கீங்க ஃபுட்டேஜ், இது நடந்ததெல்லாம் வேற ஒரு இடத்துல, அந்த இடத்தோடது எங்கே போச்சு அந்த ஃபுட்டேஜ், அது பற்றின ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் காவல் நிலையத்தில் மட்டும் சிசிடிவியை வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த இன்றைக்கி நடந்த மாதிரி வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டு காட்டுனாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி அங்கே யாராவது வந்து சந்து வழியாக வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்க முடியுமா? எத்தனை விஷயத்தில் இந்த மாதிரி யாராவது வீடியோ எடுத்துருக்க போகிறாங்க? இந்த வழக்கில் இந்த மாதிரி வீடியோ அப்படின்றது தான் ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டா நிறைய உண்மைகள் வெளிவராமலேயே போயிருக்கும். அதுலேயும் அந்த எடுத்தவர் வந்து தைரியமாக முன் வந்து சாட்சி சொல்லியிருக்கார். அவருக்கு வந்து நமது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது எதிர்க்கட்சிகள் ஏன் இதில் வந்து செயல்படாது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஜனநாயகத்தில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்றது வந்து எதிர்க்கட்சி. இன்னைக்கு எதிர்க்கட்சி சொல்கிறாங்களே 24 நடந்திருக்கிறதா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு, அந்த விஷயங்கள் நடக்கும்போதே இந்த அளவுக்கு அவங்க சட்ட போராட்டம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அந்த பாஜகவும் அதிமுகவும் இணைந்து மக்கள் மத்தியில் போராட்டம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நடத்திருந்தாங்கன்னா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா? அவர்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டார்கள். ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு, மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவதற்கு தான் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள்னு இருக்கு. சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைத்து விட்டதனால் பார்த்தீங்களா, எங்கள் தரப்பில் வந்து எந்த இதுவும் கிடையாது, நாங்கள் எதையும் மறைக்க விரும்பவில்லை, நாங்கள் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோம், இந்த நீதியை வழங்குவதில் சட்டத்தை நிலைநாட்டுவதில் நாங்கள் மும்முரமாக இருக்கோம் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வரும்னு ஆளுங்கட்சி நினச்சாங்கன்னா அது தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதற்கு எதிராக இருக்கின்றன. தனிப்பட்ட மனிதர்கள், அரசியல்வாதிகள், செல்வாக்கு படைத்தவர்கள், அவர்களுடைய ப்ரெஷருக்கு ஈல்டாகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் காவல்துறைக்கு, எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அப்படி ஒரு கம்பல்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதிரி தான் நடக்கும். என்றைக்கு அந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் இல்லாமல் இருக்குதோ அன்னைக்குத்தான் காவல்துறை சிறப்பாக செயல்பட முடியும். காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மீண்டும் அடுத்த வகையில் சந்திப்போம். வணக்கம்.